வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலசப் போறோம். ஆமா. நம்ம கையில இப்போ 21/1/2026 தேதியிட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவோட குறிப்புகள் இருக்கு. மதுபன்ல இருந்து கொடுக்கப்பட்டது. ஆமா, மதுபன். இதோட தலைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மௌனத்தின் சக்தியால உச்சபட்ச இறையாண்மையை எப்படி அடையறதுன்னு சொல்லுது. ஆமா. இந்த ஆதாரம் பார்க்கிறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆனா இதுக்குள்ள சில ஆழமான, சில சமயங்கள்ல கொஞ்சம் எப்படி சொல்றது, அதிர்ச்சியான கருத்துக்களும் இருக்கு. அப்படியா? ஆமா. தன்னை ஒரு ஆன்மாவா நினைச்சு ஒரே ஒரு தந்தைய மட்டும் நினைவு கூறுவதன் மூலமா சுப்ரீம் அல்லது சர்வ வல்லமை உள்ள நிலைய அடைய முடியும்னு இது சொல்லுது. சரி, நம்மளோட இந்த அலசலோட நோக்கம் இந்த சொற்பொழிவில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான். சுப்ரீம் ஆகிறதுனா என்ன, அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இதுல இருக்கு. ஆமா, இதுல இருக்கிற தத்துவத்தை மட்டும் பார்க்காம அது நடைமுறைக்கு சாத்தியமானு கூட யோசிச்சு பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஓகே, முதல்ல இதோட மையக் கருத்துக்கு வருவோம். ரொம்ப நேரடியா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நேரடியா. உச்சநிலைய அடையணும்னா ஒரே ஒரு தந்தைய, அதாவது பாபாவை மட்டும்தான் நினைக்கணும். வேற யாரையும் வேற எதையும் நினைக்க கூடாது. ம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். இதுல அப்படி என்ன பெரிய சக்தி இருக்கு? இதுதான் இந்த போதனையோட அஸ்திவாரம். இது வெறும் ஒரு எண்ணம் இல்ல. இது ஒரு பயிற்சி, ஒரு ஒரு ஒழுங்கான மனப்பயிற்சி. மனப்பயிற்சியா? ஆமா. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீங்க உங்களை இந்த உடம்புன்னு நினைக்கிறத நிறுத்தணும். நான் ஒரு ஆத்மா, ஒரு ஒளிப்புள்ளி அப்படின்னு உணரணும். சரி. இந்த யாத்துங்கிற பயிற்சி தான் ஒரு சாதாரண ஆன்மாவ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மாவா, அதாவது சுப்ரீம் ஆன்மாவா மாத்திர சக்தி படைச்சது. கரெக்ட். இதுல மௌனத்தின் கோபுரம், அதாவது சாந்திதாம், அப்புறம் சுகத்தின் கோபுரம், அதாவது சுகதாம்னு சில வார்த்தைகள் வருது. அது ஆன்மாவோட வீடு, அதான் நம்ம இலக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. கோபுரம்னு சொல்றது ஒரு நல்ல உருவகம் இல்லையா? ரொம்ப அழகான உருவகம். ஏன்னா அது ஒரு உயர்ந்த அமைதியான தூய்மையான நிலையை குறிக்குது. இந்த உலகத்தோட சத்தங்கள் குழப்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு இடம். ம், அந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி போகணும்னா இந்த நினைவு பயணம் ரொம்ப முக்கியம். இதுல யார் ரொம்ப உறுதியா இருக்காங்களோ அவங்கள இந்த உரை மகாவீரன்னு சொல்லுது. மகாவீரர். அப்போ இது சும்மா கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. ஒரு வீரனுக்கு இருக்கிற மாதிரி மன உறுதியோட ஆக்டிவா செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி இது. மனசு 1000 இடத்துக்கு ஓடும், ஆனா அதை இழுத்து பிடிச்சு ஒரே இடத்துல நிறுத்த ஒரு வீரன் மாதிரி போராடணும்னு சொல்றாங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு செயலற்ற தியானம் இல்ல. இது ஒரு மனப்போர். அந்த போர்ல ஜெயிக்கிறவங்க தான் மகாவீரர்கள். அப்போ அவங்க தான் அந்த சாந்திதாம் சுகதாம் போற தகுதியை பெறாங்க. ஆமா. சரி, இப்போதான் இந்த உரையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஏன் கொஞ்சம் அதிர்ச்சியா இந்த ஒரு விஷயத்துக்கு வரும். கர்ம கணக்கு விஷயம்தானே. அதேதான். உங்களுக்கு வர்ற நோய், பணக்கஷ்டம் மாதிரியான உலக பிரச்சனைகளை தீர்க்க தந்தை உதவுவார்னு எதிர்பார்க்காதீங்கன்னு இதுல ஒரு வரி வருது. இது நாம வழக்கமா கேட்கிற ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு ஏகப்பட்ட நேர்மாறா இருக்கே. ஆமா. கடவுளே என் கஷ்டத்தை தீர்த்துவேன்னு கேட்கறதானே வழக்கம். இதுதான் இந்த போதனையோட முக்கியமான, அதே சமயம் சவாலான புள்ளி. இங்கதான் இது மற்ற பாதைகள்ல இருந்து வேறுபடுது. எப்படி? இந்த உரையின்படி நமக்கு வர்ற நோய் நஷ்டம் எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட கர்ம கணக்கு. ஓகே. நாம போன ஜென்மங்கள்ல செஞ்ச செயல்களோட விளைவு. அது ஒரு கடன் மாதிரி. அந்த கடனை நாம தான் அடைக்கணும். அதுல தந்தை தலையிட மாட்டார். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ தெய்வீக உதவி, அருள், அற்புதம் இதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லையா? இடம் இருக்கு, ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. கஷ்டம் வரும்போது நம்ம தனியா தான் போராடணுமா? இது கொஞ்சம் நம்பிக்கையை இழக்க வைக்கிற மாதிரி இல்லையா? அப்படி இல்ல. பார்வைதான் வேற. தந்தை உதவி செய்ய மாட்டார், ஆனா அந்த பிரச்சனையை சமாளிக்கிற சக்தியை உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் வித்தியாசம். ஓ, புரியுது. அருளை கேட்டு பெறது ஒரு பலவீனமான நிலை. ஆனா தந்தையோட நினைவின் மூலமா கிடைக்கிற யோக சக்தியை வச்சு நம்ம சொந்த பலத்துல அந்த கர்ம கணக்கு தீர்க்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நிலை. ஆக நீங்க உங்க பிரச்சனையை தீர்க்க கெஞ்ச வேண்டாம், அதை ஜெயிக்கிற வீரனா மாறுங்கன்னு இது சொல்லுது. சரியா சொன்னீங்க. ஓ, so a divine bailout isn't the goal. Divine empowerment is. யோக சக்தியை பயன்படுத்துங்க, உங்கள் ஆயுள் அதிகரிக்கும், கர்ம கடன் தீர்க்கப்படும்னு சொல்ற வரி இப்போ இன்னும் அர்த்தமுள்ளதா இருக்கு. ஆமா.
இது ஆன்மீக பயிற்சிய நேரடியா நம்ம உடல், வாழ்க்கை மேல தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு கருவியா மாத்துது. கண்டிப்பா. இது ஆன்மீகத்தை வெறும் மன அமைதிக்கான வழியா பார்க்கல, உங்க விதியே நீங்களே மாற்றி அமைக்கிற ஒரு சூப்பர் பவரா பாக்குது. உங்க கையில சக்தி இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு மட்டும் நான் சொல்லித்தரேன்னு தந்தை சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான். அப்போ தந்தை நம்ம கர்ம கணக்குல தலையிடாத ஒருவரா இருந்தா அவரோட பங்குதான் என்ன? அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? அருமையான கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் இவ்ளோ கண்டிப்பா கர்மாவை பத்தி பேசிட்டு அடுத்த பக்கமே ரொம்ப அன்பான வார்த்தைகளை பார்க்க முடியுது. இங்கதான் இந்த போதனை ரொம்ப அழகாக மாறுது. தந்தை ஒரு கண்டிப்பான நீதிபதி மட்டுமில்ல, அவர் ஒரு அன்பான தந்தை, ஆசிரியர், வழிகாட்டி, நண்பன். ம். இந்த உரையில பாருங்க, மிகவும் பிரியமானவர், உயிரை விட மேலானவர், அன்பு கடல்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. காலையில எழுந்ததும் முதல் வேளை அந்த அன்பான தந்தைகிட்ட குட் மார்னிங் சொல்லி பேசணும்னு ஊக்குவிக்குது. ஆமா, நீங்கள் என்னுடன் சாப்பிடுங்கள், என்னுடன் உட்காருங்கள்னு தந்தை சொல்றதாக ஒரு வரி வருது. இது ஒரு கடவுள் பக்தன் கிட்ட பேசுற மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. ஒரு அப்பா தன் குழந்தைகிட்ட பேசுற மாதிரி ரொம்ப நெருக்கமா தனிப்பட்ட முறையில இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப பணிவானவர், நிரங்காரின்னு சொல்லப்படுது. அதாவது அகங்காரமே இல்லாதவர். ஓஹோ. தூய்மையற்ற உடலுக்குள்ள வந்து தன்னோட குழந்தைங்கள குப்பையில இருந்து வைரமா மாத்துறதுக்காக தன்னலமற்ற சேவை செய்றார்னு இந்த உரை சொல்லுது. சிவபாபா, போலாநாத், காலை சாயின்னு பல பெயர்கள் அவரோட குணாதிசயங்களை விளக்குது. போலாநாத்ங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவி இறைவன் அர்த்தம் வருமா? ஆமா, அவரு ரொம்ப எளிமையா அருள் செய்யக்கூடியவர், குழந்தை மனசு கொண்டவர்னு இதை காட்டுது. அப்போ ஒரு பக்கம் கர்ம கணக்குல கண்டிப்பு, இன்னொரு பக்கம் அளவற்ற அன்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம பயணம் அமையுது இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த உறவு பயத்தை அடிப்படையா வச்சதில்ல, அன்பை அடிப்படையா வச்சது. ஆமா, ஒரே சொல்லுது. மிகவும் பிரியமான தந்தையோட உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு அவரை நினைவில் கொள்வீர்கள்னு. அதேதான். அந்த அன்பு தான் கஷ்டமான நேரத்திலயும் அவரை நினைக்கிற பயிற்சியை தொடர ஒரு பெரிய ஊந்து சக்தியா அமையுது. சரி, தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை நடைமுறையில எப்படி செய்யறது? இதுதான் முக்கியமான கேள்வி. நாள் முழுக்க தந்தையை நினைக்கிறதுங்கிறது பெரிய சவால். இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் டிப்ஸ் இந்த உரையில இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது வெறும் தத்துவத்தோட நிற்கல, சார்ட் அல்லது ஒரு அட்டவணையை பராமரிக்க சொல்லுது. ஷார்ட்டா? ஆமா, இது ஒரு விதமான ஆன்மீக டைரி மாதிரி. நாள் முழுக்க நீங்க எவ்வளவு நேரம் தந்தையை நினைச்சீங்க, எவ்வளவு நேரம் உலக விஷயங்களை நினைச்சீங்கன்னு குறிச்சு வைக்கணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி இருக்கு. ஸ்டெப்ஸ கணக்கெடுக்கிற மாதிரி நினைவுல இருந்த நிமிடங்களை கணக்கெடுக்கணும். ஆமா. ஆமா, சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்குமே. கரெக்ட். அந்த சிக்கலையும் இந்த உரையே சொல்லுது. அப்படியா? என்ன சொல்லுது? பல பேரால இந்த சார்ட்டை நேர்மையா நிரப்ப முடியறதில்லன்னு சொல்லுது. மனசு அலைபாஞ்சதால குறைவான நேரம்தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை எழுத வெக்கப்பட்டு ஏதோ குவாலோ கணக்கு காட்டுவாங்கன்னு இது வெளிப்படையா ஒப்புக்கொள்ளுது. எனக்கு இந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்மீக பாதையில நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு மத்தவங்களுக்கு காட்ட நினைக்கிற அந்த சின்ன ஈகோவை இது சுட்டி காட்டுது. ஆமா. நான் 10 பேருக்கு சேவை செஞ்சேன்னு சொல்றது சுலபம். என் மனசு 10 நிமிஷம்தான் ஒருமுகமா இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறதுக்கு பெரிய நேர்மை வேணும். அந்த நேர்மை தான் வளர்ச்சியோட முதல் படி. உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்ட எப்படி முன்னேற முடியும்? இந்த சார்ட் மத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. நம்ம நிலைய நாம தெரிஞ்சுக்க ஒரு கண்ணாடி மாதிரி. அதேதான். இதுல இன்னொரு நல்ல உருவகம் வருது. அறிவு என்பது ஒரு வாள், ஆனா நினைவாற்றல் இல்லாமல் அதில் கூர்மை ஜோகர் இருக்காது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வரி. ஆமா, நீங்க எவ்ளோ வேணும்னாலும் தத்துவ புத்தகங்களை படிக்கலாம், உரைகளை கேட்கலாம். அது ஒரு கூர்மை இல்லாத வாளை கையில வச்சிருக்கிற மாதிரி. பிரயோஜனமே இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்ல. நினைவுங்கிற பயிற்சியை நீங்க செய்யும்போதுதான் அந்த அறிவுங்கிற வாளுக்கு கூர்மை கிடைக்குது. அந்த கூர்மையான வாளை வச்சுதான் மாயை, கர்மம்னு சொல்ற எதிரிகளை வெல்ல முடியும். யோகாவை பாவங்களை எரிக்கிற ஒரு குளியல் ஸ்நானம்னு சொல்றதும் இதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் தானே? ஆமா, தினமும் குளிச்சா உடம்புல இருக்கிற அழுக்கு போற மாதிரி, தினமும் இந்த நினைவுல மூழ்கினா ஆன்மாவுல இருக்கிற பாவ அழுக்குகள் போகும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உருவகங்கள் கடினமான தத்துவங்களை ரொம்ப எளிமையா மனசுல பதிய வைக்குது. ஆமா. இப்போ கொஞ்சம் பெரிய விஷயத்துக்கு வருவோம். முடிவற்ற நாடகம், அதாவது அனாதி டிராமாங்கிற ஒரு கருத்து இதுல வருது. ஆமா, டிராமா. எது நடந்தாலும் அது நாடகத்தின்படி சரியானதுதான்னு சொல்லப்படுது. இது எப்படி இந்த போதனையோட பொருந்தது? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தை கொடுக்குது. நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய சினிமா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி.
அந்த சினிமாவோட கதை, வசனம், காட்சிகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நாம அதுல நம்ம பாத்திரத்தை நடிக்கிற நடிகர்கள். அப்ப நமக்கு சுதந்திரம் இல்லையா? இந்த புரிதல் வந்துட்டா வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டத ஒரு சாட்சியா நின்னு பார்க்க முடியும். ஐயோ ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு புலம்புறதுக்கு பதிலா, ஓ நாடகத்துல இது அடுத்த காட்சி, நீ ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரும். இது ஒரு வகையான ராடிக்கல் அக்செப்டன்ஸ் மாதிரி. நடப்பது எதிர்த்து போராடாம அதை அப்படியே ஏத்துக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுமா? நிச்சயமா. தேவையற்ற கவலை, பயம், மன அழுத்தம் இதெல்லாம் குறையும். நடப்பது நல்லது, நடக்கப் போவதும் நல்லதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகும். நாம இப்ப சங்கம யுகம்ல இருக்கோம். அடுத்து வர்ற சத்திய யுகம், அதாவது பொற்காலத்துக்கு தயாராக்கிட்டு இருக்கோம்னு இந்த உரை சொல்லுது. இந்த சங்கம யுகம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? எளிமையா சொல்லணும்னா, காலம் ஒரு சக்கரம் மாதிரி சுழலுதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. அந்த சக்கரத்துல பழைய இரும்பு யுகம் முடிஞ்சு புதிய பொற்காலம் தொடங்குறதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான காலகட்டம் தான் இந்த சங்கம யுகம். ஓஹோ, ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி. கரெக்ட். இந்த குறுகிய காலத்துல தான் தந்தை பூமிக்கு வந்து இந்த அறிவை கொடுக்கறாரு. நாம இப்ப அந்த முக்கியமான நேரத்துல இருக்கோங்கிற உணர்வு இந்த பயிற்சிக்கு ஒரு அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்குது. இப்ப இல்லனா எப்பவும் இல்லைங்கிற மாதிரி. அதேதான். அப்போ இந்த எல்லா பயிற்சிகளோட இறுதி இலக்கு என்ன? வெறும் மன அமைதியா இல்ல முக்தியா? அதுக்கும் மேல. அப்படியா? தந்தையோட வழிகாட்டுதல், அதாவது ஸ்ரீமத் படி நடந்து தன்னை முழுமையா தூய்மைப்படுத்திக்கிறவங்க வரப்போற அந்த சத்திய யுகத்துல உலகின் அதிபதிகளா, மகாராஜா அல்லது மகாராணியா ஆவாங்கன்னு இந்த உரை சொல்லுது. வாவ்! இது வெறும் தனிப்பட்ட விடுதலை இல்ல, ஒரு ராஜ்யத்தையே பரிசா வாங்குற மாதிரி. இது ஒரு செயலற்ற நிலை இல்ல, ஒரு செயலூக்கமான தலைமை பண்பை உருவாக்குற பாதை. அப்போ இது ஒரு முழுமையான சுயமாற்றத்துக்கான ஒரு வழிகாட்டி. அன்பான நினைவின் மூலமா ஆரம்பிச்சு கர்மாவை ஜெயிக்கிற சுயசார்பு, வாழ்க்கைய ஒரு நாடகமா பாக்குற பக்குவம், கடைசியா உலகத்துக்கே ராஜாவாகிற தகுதின்னு ஒரு பெரிய பயணத்தை இது காட்டுது. ஆமா, இது கோட்பாடு மட்டும் இல்ல, சுய பரிசோதனை, நேர்மை, தொடர்ச்சியான முயற்சி தேவைப்படுற ஒரு நடைமுறை பாதை. சரி, இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா உச்சபட்ச இறையாண்மைங்கிறது ஒரே ஒரு தந்தைய அன்புடனும் ஒழுக்கத்துடனும் நினைப்பதன் மூலமும், நம்ம கர்ம கணக்குகளை நம்ம யோக சக்தியால தீர்ப்பதன் மூலமும், அப்புறம் தெய்வீக வழிகாட்டுதல்களை பின்பற்றதன் மூலமும் அடையப்படுது. ஆமா, இந்த உரையின் அடிப்படையில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இதுல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. என்ன அது? தந்தையை பாருங்கள், தந்தையே பின்பற்றுங்கள். சரி. கூடவே ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. சகோதரன் அல்லது சகோதரியை பின்பற்றாதேங்க. ஏன்? ஏன்னா அவங்களும் உங்கள போலவே குறைகளுடன் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க தான். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா. நீங்க ஒரு குழுவிலையோ ஒரு அமைப்புலயோ ஒரு குடும்பத்திலயோ இருக்கும்போது அந்த அமைப்போட உயர்ந்த கொள்கையை பின்பற்றுவதுல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்களோட தவறுகளையும் குறைகளையும் பார்த்து அவங்க மாதிரி செயல்படுறீங்களா? உங்க கவனம் முழுசையும் அந்த உயர்ந்த இலட்சியத்தின் மீது திருப்புனா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழலாம் யோசிச்சு பாருங்க.